ஹலோ ஹைஸ் இந்த ஃபேன் வந்து நம்ம மாற்றுறது புஷ் மாற்றிட்டு இருக்கிறேன். இது எப்படி மாற்றுறதுனா இது கழட்டி இதுலேருந்து கப்புலேருந்து கழட்டிட்டு அதுக்கு இந்த நம்தாலாம் கேடு வந்துருச்சு. புஷ்ஷு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புஷ்ஷு லூஸாக இருந்துச்சு, அதனால் ஃபேன் ஓட மாட்டேங்குது. அதை வந்து செட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த புஷ்ஷை புதுசாக போட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி புதுசாக போட்டு ஆயில் நல்லா கொடுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆயில் கொடுத்துட்டு ஆயில் நல்ல ஆயிலாக இருக்கணும், பழைய ஆயிலெலாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு இது எப்படி செட் ஏன்னா ஆல்ரெடி பேக்கில் இருக்க செட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த கிளிப்பில் போட்டு கிளிப்பில் இருந்து போட்டு இந்த கிளிப்பை வந்து பஞ்ச் பண்ணிடணும். பஞ்ச் பண்ண பிறகு அதில் இது செட் பண்ணிக்கங்க. அப்புறம் இது செட் பண்ணிட்டு ஆயில் நல்லா கொடுத்துங்க. க்ளீன் பண்ணிக்கணும். இந்த கிளிப்புகளை போட்டுருங்க. இந்த லாக் கிளிப்பில் போட்டு கிளிப்பில் போட்டு இதை பஞ்ச் பண்ணிடுங்க மூணையும். பஞ்ச் பண்ணிட்டு இது சென்ட்ரிங் பண்ணிக்கங்க. ஏன்னா இது புஷ் லூஸாக இருந்துச்சு, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பண்ணி முடிச்சு இதே மாதிரி பின்னாடியும் செய்யணும். ஏன்னா பின்னாடி வந்து டைம் எடுக்கணுனால அதை ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டு இந்த இது கீழே வர மாதிரி வச்சுங்க. இது ஆசிலேஷன், இது கீழே வர மாதிரி வச்சுங்க. வச்சு இதை போட்டு ஷேக் பார்த்துங்க. ஷேக் ஓவராக இருந்துச்சுன்னா வாசல் போட வேண்டி வரும். ஷேக் ஓவராக இருக்குது, இவ்வளோ ஷேக் வரக்கூடாது. அந்த வாசல் நீங்கள் போட்டு தான் ஆகணும். கட்டிட்டு இந்த வாசல் போட்டுங்க. ஷேக் ஒரு லிமிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. போகணும் பார்த்துக்கணும், காயில் எதுவும் அது வராத மாதிரி பார்த்துக்கணும்.
ஓரளவுக்கு ஓகே. ஆப்போசிட் நட்டு போல்ட்டு போட்டுங்க. போட்டு ஸ்டாரில் ஸ்ட்ரைட் பண்ணி வேண்டியதான். ஆப்போசிட்டில் 2 போட்டு டைட் எந்த அளவுக்கு பார்த்துங்க. லேசாக தட்டினீங்கன்னா இதாயிடும். இதனுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த புஷ்ஷு வந்து லூஸ் ஆகிடுச்சு, அந்த கிளிப்லேருந்து இதாகிடுச்சு. இப்போ அது வேறு போட்டுக்குவேன். ஒவ்வொரு டைம் பண்ணும்போது ஆயில் ஆல்மோஸ்ட் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கஸ்டமர் போட மாட்டாப்புல அதிகமாக. இடையில பேக்கில் வந்து ஆசிலேஷனுக்கு ஆயில் கொடுத்துருங்க. அதுலேயே ஆயில் போட்டிருக்கு. நல்ல அளவுக்கு கொடுத்துட்டு ஃப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. பண்ண பிறகு இதனுடைய காற்று பின்ன போட்டு ரெடி பண்ணிடுங்க. சிலது டைட்டாக இருக்கும், இது லூஸாக இருக்குது. போட்டு லீஃப் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி ஓடுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அப்புறம் வலை இருக்குது, இங்கே தான் வலையை நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். எப்படிங்கிறது போட்டுக்க வேண்டியதான். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்க ஓட்டி காட்டிடுறேன் எப்படி ஓடுதுன்றது. ரொம்ப அருமையாக ஓடுது பாருங்கள். அடுத்து இந்த வலையை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபேன் வந்து அல்மோலாடு, நல்ல கம்பெனி. நம்ம அதில் போடும்போது ஒரு அம்மி சவுண்டோடு வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது இது பிடிச்சிட்டு இருந்துச்சு. புஷ்ஷினுடைய இது வந்து ஷேக் வந்து கம்மியாக இருந்தங்காட்டின்னு ஓடாமல் இருந்துச்சு. இப்போ அது போட்டு விட்டோன்னா சரியாயிடுச்சு. 1 2 3 ஓடுதான்னு பார்த்துக்குவோம். ஓடுது, ஆஃபு. இது வலையை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் அந்த புஷ்ஷு. அதுக்குள்ளே இருக்க இந்த நம்தாலாம் மாற்றிடுங்க. ஏன்னா அந்த நம்தா இப்போ வர நம்தாலாம் வந்து குவாலிட்டி இல்லை. அதனால் அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வேறு புது நம்தா மாற்றி புஷ்ஷை மாற்றி விட்டு போட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே.